அனைவருக்கும் வணக்கம். மகா சஷ்டி விரதம் 6 நாள் இருப்பவர்கள் எப்போது நிறைவு செய்ய வேண்டும்? வாழைத்தண்டு விரதம் எப்படி நம்ம எடுத்துக்கணும்? தண்டு விரதம், அதாவது அந்த வாழைத்தண்டு விரதம் நம்ம எதற்காக நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகா சஷ்டி 6 நாள் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகும் விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம், அல்லது திருக்கல்யாணம் அன்று நம்ம நிறைவு செய்யலாம். திருக்கல்யாணம் அன்று எப்போது நம்ம நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் மாலை நேரம் நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் எப்போது திருக்கல்யாணம் நடக்குதோ அந்த டைமில் நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ நிறைய ஊரில் காலையில் நடக்குது. ஸோ நீங்கள் காலையில் நிறைவு செய்யலாம், மதியமும் நம்ம நிறைவு செய்யலாம், மாலை 6 மணிக்கும் நம்ம நிறைவு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே பொதுவாக எல்லா கோயிலையும் திருமணம் நடக்கும். திருச்செந்தூர் நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா திருச்செந்தூரில் இரவு நேரம் தான் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு சைடு மாலை நேரம் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாக மாலை 6 மணிக்கு எல்லோருமே நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் விரதத்தை. இப்போ ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கட்டாயமாக சூரசம்ஹாரம் அன்றே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம், மாலை நேரமே நிறைவு செய்து கொள்ளலாம். திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இல்லை 6 நாள் விரதம் இருப்பவர்கள் நான் திருக்கல்யாணம் அன்று நான் விரதம் நிறைவு செய்துக்கிறேன், ஆனால் அந்த 6ஆவது நாள் சூரசம்ஹாரம் அன்று மாலை சாப்பிடலாமா அப்படின்னு சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் சாப்பிடலாம். சுவாமிக்கு எந்த நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா நம்ம 6 வகை சாதம் வைக்கணும். அதில் தயிர் சாதம் வைப்பது ரொம்ப நல்லது. எதற்காக அப்படின்னா நீங்கள் 6 நாள் பட்டினியாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து நம்ம தண்டு விரதம் இருப்போம். அதாவது தண்டு விரதம் எதற்காக அப்படின்னா 6 நாள் விரதம் இருக்கிறவங்க, கடுமையான விரதம் இருக்கிறவங்களும் சரி, ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்களும் சரி, நமக்கு இந்த 6 நாள் கொஞ்சம் பட்டினியாக இருப்பதனால நம்ம வயிற்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புண் இருக்கிற மாதிரி ஆகும். கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது வயிறு வலி இருக்கும். நமக்கு வயிறில் எந்த தொந்தரவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தண்டு விரதம் நம்ம இருக்கிறோம். தண்டு விரதம் இந்த காரணம் தான். அந்த தண்டு விரதம் எப்படி அதை ரெடி பண்ணணும் வாழைத்தண்டு விரதம் அப்படின்னா, வாழைத்தண்டு கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் தயிர் போட்டு கொஞ்சம் மாதுளம்பழம் ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் இது இவ்வளோ தான். நம்ம இதை நீங்கள் நெய்வேத்தியமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு வைத்துட்டு அதற்கப்புறம் இதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. இப்போ திருக்கல்யாணம் அன்று நீங்கள் நிறைவு செய்தாலும் இது பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தயிர் சாதமும் கொஞ்சம் நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம், தவறில்லை. நம்ம சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் அன்று நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சுவாமிக்கு நீங்கள் கட்டாயமாக எல்லோருமே நைவேத்தியம் பண்ணுவீங்க இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருக்கல்யாணம் அன்று நீங்கள் காலையோ மதியமோ மாலை நேரமோ உங்கள் ஊரில் எப்போது திருக்கல்யாணம் நடக்குதோ அப்போ நீங்கள் நிறைவு செய்யலாம். அதே போல் திருக்கல்யாண படையல் சுவாமிக்கு கல்யாண சாப்பாடு பண்ணுறதுக்கு எந்த நேரம் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிவு நான் கொடுத்துருந்தேன். அதில் 2 சகோதரி கேட்டிருந்தீங்க, மதிய நேரம் சுவாமிக்கு படைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக படைக்கலாம். விரத நாள் அப்படிங்கிறப்போ நம்ம காலையிலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், மதியமும் பண்ணலாம், மாலை நேரம் பண்ணலாம். ஸோ நம்ம விரதம் அந்த ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம 3 வேளையில் நமக்கு எந்த வேலை நமக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நம்ம சுவாமிக்கு படையல் பண்ணிவிட்டு அதை நம்ம சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அந்த 3 நேரமே நம்ம விரதம் நிறைவு செய்யலாங்க. 6 நாள் விரத கணக்கு, 7ஆவது நாள் நிறைவு கணக்கு தான். அதனால் நீங்கள் காலையிலும் நிறைவு செய்யலாம், மதியமும் நிறைவு செய்யலாம், மாலை நேரமும் நிறைவு செய்யலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது, யாரும் குழம்பிக்காதீங்க. இந்த தண்டு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடலில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, அல்சர் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த தண்டு விரதம் நம்ம எடுத்துக்கிடணும். அந்த தண்டு வாழைத்தண்டு கிடைப்பவர்கள் வாழைத்தண்டு வைத்து நீங்கள் விரதம் சூரசம்ஹாரம் அன்று அதை சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வாழைத்தண்டு எனக்கு கிடைக்கல அப்படி இருப்பவர்கள் தயிர் சாதம் சாப்பிட்டுங்க, இல்லைன்னா இளநீர் குடிங்க. முதல்ல தண்ணீர் நல்லா குடிச்சிட்டு குளிர்ச்சியானது கொஞ்சம் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். நீங்கள் 6 நாள் பட்டினியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், இல்லைன்னா நமக்கு ஸ்டொமக் பெயின் கட்டாயமாக வரும், வயிற்று வலி வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. ஹெல்த்தை நல்லா பாருங்கள். ஏன்னா அந்த 6 நாள் நீங்கள் பட்டினியாக இருக்கனால கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அதிகமாக காரமாக சேர்த்துடாதீங்க. நம்ம சுவாமிக்கு மறுநாள் திருக்கல்யாணத்துக்கு படையல் பண்ணும்போது அது அதிகமாக காரம் சேர்க்காமல் ஓரளவு லிமிட்டாக காரம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா காரம் இல்லாமல் ஓரளவு நம்ம காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கும்.
இல்லைன்னா உங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி இந்த மாதிரி வரும். வயிற்று வலி வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் குடிங்க. உங்களுக்கு அந்த புண்ணு சின்ன புண்ணு ஏதாவது வந்தது அப்படின்னா அது சரியாயிடும். ஸோ அதனால் வந்து தண்டு விரதம் கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்டு வந்து உங்களுக்கு உடலில் வந்து எந்த பிரச்சனையும் வரவிடாமல் பார்த்துக்கும், புண்ணு வராமல் பார்த்துக்கும், முக்கியமாக அல்சர் வரவிடாமல் பார்த்துக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தண்டு விரதம் இல்லாதவங்க தயிர் சாதம் சாப்பிட்டுக்கோங்க. எது இன்னும் குளிர்ச்சியானது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ திருக்கல்யாணத்தன்று பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா கேட்டது என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் தான் விரதம் இருக்க போகிறேன், திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக நிறைவு செய்யலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு நாள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. காலை விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி மாலை நேரம் நிறைவு செய்யலாம். காப்பு வந்து காலையிலே நீங்கள் கட்டிட்டு மாலை வந்து விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து காப்பை கழட்டிக்கலாம். அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதே போல் வந்து காப்பு வந்து எப்போது நம்ம கலட்டணும் அப்படின்னா, நீங்கள் விரதத்தை எப்போ முடிக்கிறீங்களோ அப்போது கலட்டலாம். இப்போ வந்து திருக்கல்யாணம் அன்று தான் நான் விரதத்தை வந்து நிறைவு செய்கிறேன், எனக்கு அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, நான் காப்பு கலட்ட மாட்டேன் அப்படி இருக்கிறவங்க புதன்கிழமை காலையில் நீங்கள் கழட்டிக்கலாம். விரதத்தை வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் முடிச்சுக்கிடலாம், திருக்கல்யாணம் அன்று முடிச்சுக்கலாம். காப்பு மட்டும் நீங்கள் புதன்கிழமை அன்று கழட்டிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து செவ்வாயும் வெள்ளியும் காப்பு கழட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் புதன்கிழமை காலையில் நீங்கள் கழட்டிக்கலாம். இப்போ வந்து திங்கட்கிழமை அன்று சூரசம்ஹாரம் அன்று மட்டும் நான் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க திங்கட்கிழமை மாலை விரதத்தை நிறைவு செய்துட்டு காப்பை கழட்டிக்கலாம். அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வந்து திருக்கல்யாணம் அன்று நம்ம தயிர் சாதம் வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக வைக்கலாம். இப்போ கல்யாண சாப்பாடு தான் கட்டாயமாக போடணுமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது, நம்மளுடைய விருப்பம் தான். அது வந்து திருமணம் நடக்கிறனால இல்லையா, அதனால் நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டு சுவாமிக்கு வந்து படையல் பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து எனக்கு அதற்கான நேரம் இல்லை, முடியல அப்படி இருப்பவர்கள்லாம் ஒரு டம்ளர் பால் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் அல்லது தினை மாவு லட்டு இந்த மாதிரி வந்து, இல்லைன்னா தயிர் சாதம், ஏதேனும் ஒரு சாதம் சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுதோ அதை கூட நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். கட்டாயமான முறையில் திருக்கல்யாணம் அன்று நம்ம கல்யாண சாப்பாடு தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு என்ன முடியுதோ அதை வைக்கலாம். அந்த நாள் வந்து நமக்கு அந்த திருமணம் நாள் அப்படிங்கிறதுனால அதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதே தவிர, மற்றபடி நமக்கு என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எளிமையானதான், எல்லோருக்குமே எல்லோருடைய வேண்டுதல் கட்டாயமாக நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இனி ஒரு நாள் தான் நமக்கு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. முடிந்த அளவுக்கு நான் பதிவு தருகிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.